வந்து நம்ம வந்து கட்டிங் போட போகிறோம். 3 டாட் ப்ளவுஸ் தான். அது எப்படி என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டுவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அளவு எடுக்கிறது எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங்கில் இருக்கும். இது வந்து இந்த மாதிரி குறிப்பிட்ட கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த வந்து ஐ கட்டும் பார்த்தீங்களா, அந்த சைட்லேருந்து இந்த ஆம்பூல் இருக்குது பார்த்தீங்களா, பீசர் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் கூட வெட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு வந்து இது கரெக்டாக போதும். ஏன்னா எக்ஸஸாக நான் வந்து இவ்வளோ துணி இருக்கிறவங்களுக்கு இதுவே போதும் எக்ஸஸாக. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது வந்து கம்மி பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்தில் வந்து கட்டிங் வந்து முடிச்சிடும். ஏன்னா இது வந்து லைனிங் போடாத தான். இங்கே பாருங்க, 12 முக்கால் வந்து எல்லா இடத்துலையுமே வச்சுக்கோங்க. 12 முக்கால் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வச்சுட்டு இங்கே இடுப்பு கிட்ட வந்து பிடிச்சி அடிக்கிறதுக்கு வந்து 2 இன்ச்சு. நான் வந்து கிளியராக வந்து சொல்கிறேன் பாருங்க. பிடிச்சி அடிக்கிறதுக்கு வந்து 2 இன்ச்சு. உங்களுக்கு கிளாத் நம்ம தாராளமாக இருக்குது அப்படின்னா 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. கிளாத் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்கே அந்த அக்கா வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் 12 முக்கால் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாது, 12 முக்கால். 2 இன்ச்சு வந்து அடித்து இதை ஃபஸ்ட்டு வைக்கிறேன். எல்லா இடத்துலையும் 12 முக்கால் கொடுப்பாங்க. ப்ளவுஸ் கூட இப்போ வந்து இந்த ப்ளவுஸோட அளவு ஓகேங்களா, ப்ளவுஸோட உயரம் இது கொஞ்சம் இறக்கம் வேணும்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து 13 இருக்குது, நம்ம 14 வச்சுருக்கலாம். 14 ஏன்னா ஆஃப் இயர்ஸ் வந்து ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக 14 நான் வந்து இங்கே வச்சுக்கிறேன். 14 ஓகேங்களா. இதை வந்து நம்ம எப்படி மடிச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டு பேக் வந்து ஒரே வாட்டி கட் பண்ணுற மாதிரி தான் இது. இந்த ஒரு இதை மட்டும் இந்த 2 இன்ச்சு நம்ம வந்து விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி கோட் போட்டுக்கோம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து இதை மடிச்சிட்டோம். அது ஆங்கிள் கொஞ்சம் சரியில்லை, அதனால இந்த ஆங்கிள் வச்சுருக்கோம். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து 3 இன்ச்சு நம்ம வந்து வச்சுக்கலாம். 3 இன்ச்சு எப்போவுமே 42, 40, 46 வரைக்கும் நம்ம வந்து 3 இன்ச் வந்து இந்த விட்த் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா. இது வந்து 3 இன்ச்சு 3 கூட வந்து நம்ம ஸ்டிச்சிங்காக சேர்த்து 3 இன்ச்சு தான் நான் வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் விரிவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 3 கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து 3 இன்ச்சு வந்து கட்டிங் அலவன்ஸ் வச்சுருக்கேன். அந்த 1/4 இன்ச்சு தான் வந்து 3.25 இன்ச்சு. ஓகேங்களா. 3.25 இன்ச்சு வந்து அடிச்சு திருப்பதுக்கும் இல்லை பைப்பிங் வைக்கிறதுக்கும் இது வந்து 3.25 இன்ச்சு. இதை வந்து இதில் தான் ரெடி ஆகும். இதை வந்து 3 இன்ச் வச்சுருக்கிறது வந்து கட்டிங்காக வச்சுருக்கிறது. இது வந்து ரெடி ஆகும். ஓகேங்களா. இது வந்து 1/4 இன்ச்சு தான் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதை விட வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. 3 இன்ச்சு ஷோல்டர் இருக்குது. 3 இன்ச் ஷோல்டர் இருக்குது அப்படின்னா 3.5 இன்ச்சு நம்ம வந்து வச்சுக்கணும். டோட்டலாக வந்து எவ்வளோ வரும் உங்களுக்கு 3 4 3. இது கொஞ்சம் வந்து நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும். டோட்டலாக வந்து எவ்வளோ வரும், 6.25 வரும். 6.25 வரும். 6.25 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எப்படின்னா இந்த மாதிரி கை எல்லாமே நம்ம பின்னாடி முன்னாடி இருக்கும்போது அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்கும். 7.25 ஓகேங்களா. இது வந்து ஆம்ஹோல் வந்து 6 இன்ச்சு நம்ம வந்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஈஸியான மெத்தடில் ஆம்ஹோல் வந்து கரெக்டாக உங்களுக்கு வைக்க தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது எப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ பாருங்கள், 1.5 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இதிலேருந்து 3.25 வந்து இங்கே வச்சுட்டு இது வந்து ஃபிட்டிங் அலவன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த ஊக் போட்டுக்கும் பார்த்தீங்களா, இந்த இடத்துலேருந்து இங்கே வந்து எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து டோட்டலாக 9.5 இன்ச் வருது. அப்போது இந்த 9.5 இன்ச்சு இங்கே வந்து வச்சுக்கோங்க. 6 இப்போ வந்து 9.5 இன்ச் இருக்குங்களா, அதை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு இதை வந்து ஓகேங்களா. இதை வந்து ரவுண்ட் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு இவங்களோட ஆம்ஹோல் அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து ஸ்டிச்சிங்காக போகும். ஸ்டிச்சிங்காக விட்டு நம்ம வந்து இப்படி தான் மெஷர் பண்ணணும். உங்களுக்கு தெரியலன்றதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு சைடு ஓகேங்களா. பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இவங்களோட அளவு வந்து கரெக்டாக இருக்குது. இதை வந்து
ஃப்ரண்ட்டுக்கு வச்சு வெட்டுறதுக்காக. அப்புறம் செகண்ட் டாட் வந்து இந்த டாட் கிட்ட பிடிச்சிட்டு ஷோல்டர் கிட்ட இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச் விட்டு இந்த மாதிரி இழுத்து இந்த மாதிரி வச்சு ஸ்டிச்சிங்காக சேர்த்து இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போது இந்த ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா? 14 இன்ச் வச்சுக்கோங்க. டோட்டலாக 14 இன்ச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த இது வந்து 6 இன்ச்சு நம்ம எல்லாருக்குமே வைக்கிறோம். இந்த பக்கம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ப்ராடாக வேணும் அப்படின்னா 3.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். நான் வந்து 3.25 வச்சுக்கிறேன், கொஞ்சம் நல்லா அந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்கட்டும்ன்றக்காக. இது இந்த விடத்து வந்து நான் 3 இன்ச் வச்சுக்கிறேன். இப்போ வந்து ரவுண்டாக வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து இதோட ஹைட்டை நம்ம வந்து பார்த்துக்கலாம். 4.25 இன்ச் இருக்குது. நம்ம வந்து 5.25 வந்து எடுத்துக்கலாம். 6 இன்ச் எடுத்துக்கலாம், ஏன்னா ஹைட் நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து டோட்டலாக நம்ம வந்து இதுக்கு நேராக நம்ம வந்து இது பண்ணணும். நீங்கள் ஷோல்டர் கம்மியாக தானே வைப்பீங்க, 3 இன்ச் அதிகம் தானே? 3 இன்ச் கரெக்டாக இருக்குமா? 2.5 கூட வச்சுருக்கேன். அதை கேட்குறேன், ஏன்னா ஸ்டிச்சிங் எல்லாமே இங்கே பாருங்கள், இது ஒரு 1/2 இன்ச் போயிடும், 1/4 இன்ச் போயிடும், ஏன்னா ரெடி அளவு 3 இன்ச் இருக்கும். அதை கேட்குறேன். இது வந்து நம்ம இதோட சென்டர் பாயிண்ட்டு தான் நம்ம வந்து வச்சுக்கணும். எப்போவுமே 5 இன்ச்சஸ், ஓகேங்களா? அந்த கப் ஷேப் வந்து கொஞ்சம் அதுக்குள்ளேயே நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ 1.25 இன்ச் நான் வந்து அந்த டாட் வந்து பிடிக்கிறேன், ஓகேங்களா? 1.25 இன்ச். அப்போ தான் வந்து அது ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அலவன்ஸ் வந்து ப்ளவுஸ் கிட்ட வந்து பார்த்துக்கோங்க. நம்ம லென்த்தை வந்து கொஞ்சம் எக்ஸஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இது வந்து ரெடி அளவு, இது வந்து ஸ்டிச்சிங்காக கொஞ்சம் எக்ஸஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால கொஞ்சமாக இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான். இது வந்து நீங்கள் வந்து 3 இன்ச் கூட வச்சுக்கலாம். ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா 3.25 இன்ச் அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்து அவங்களுக்கு வந்து 3 இன்ச்சுக்கு வந்து ஒரு கூட கம்மியாக வச்சுக்கிறேன். இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து டாட் பிடிக்கிறதுக்கு வந்து பண்ணணும். இந்த மாதிரி, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கேருந்து பாதி, இதுலேருந்து பாதி நம்ம இந்த மார்க் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம வந்து ஒரு 3 இன்ச்சு நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். அப்போது இது வந்து இதுக்கு நேராக இருக்க மாதிரி இங்கே ஷார்ப்பாக வேணும்னா இந்த இடத்துல இன்னும் இந்த மாதிரி ஷார்ப் பண்ணிக்கலாம். இங்கே இந்த மாதிரி ஷார்ப் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஷார்ப்பாக வேண்டாம், நார்மலாக வேணும்னு கேட்குறாங்க, அதனால் இந்த ஷார்ட். இது எப்போவுமே பாருங்கள், இது இப்படி மிக்ஸ் பண்ணுற மாதிரி தான். இந்த பிரின்சஸ் கட்டிங்கில் வரும் பார்த்தீங்களா? நீங்கள் இப்படி கோடு போட்டுக்கிட்டு கூட இந்த அலவன்ஸை வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட்டு 3.5 இன்ச்சு இல்லைன்னா 3.25 4 இன்ச் வரைக்கும் நம்ம இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், எக்ஸஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 3.25 வந்து வச்சுக்கிறேன். அவங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் இவ்வளோ தான் கட்டிங்கே. இதில் வந்து பெருசாக எந்த ஒரு இதுவுமே இல்லை. இப்போ வந்து நான் இதை வந்து கட்டிங் பண்ண போகிறேன். இப்போது இது கட் பண்ணும்போது இதை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டுக்கு நம்ம குறைச்சி விட்டுருக்கோம் இல்லையா, அதை பார்த்து வெட்டிட்டு கூடாது. அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. பேக் பார்ட்டாக தனியாக வந்துடுச்சு. ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து குறைச்சி எடுத்துடலாம். இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து பேக் சைட் டீப் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேக் இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே ஒரு கோடு வச்சுட்டு இது வந்து ஸ்டிச்சிங்காக, ஏன்னா நம்ம மடிச்சு அடைப்போம் இல்லைன்னா பைப்பிங் கூட கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். வந்து இது 3.25 இன்ச் வச்சுக்கிறேன். இங்கே வந்து 3 இன்ச். ரவுண்டாக இருக்கட்டும், இருக்கட்டும் ரவுண்ட். வேறு இது கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணி கட்டிங் வந்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம வந்து லீவ்ஸ் டிசைன் மாதிரி இந்த மாதிரி பாருங்கள், இங்கே இந்த மாதிரி வளைச்சு இந்த மாதிரி லீவ்ஸ் டிசைன் மாதிரி பாருங்கள். இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி டிசைன் வரும். ஓகே, இப்போ வந்து கைக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு மீட்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா தாராளமாக வரும். பட்டிக்காக நம்ம வந்து கட் பண்ணவே இல்லை, மறந்துட்டேன். இப்போது நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பட்டியை அதே சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், கட் பண்ணிக்கணும். இந்த பாருங்க, நம்ம வந்து இதுக்கு நேராக வந்து ஒரு அலவன்ஸ் வந்து நம்ம வச்சுக்க வேணாம். இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கட்டும். ரெண்டு பட்டி வேணால் 2 பட்டி போட்டுக்கோங்க, 3 பட்டி வேணால் 3 பட்டி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பட்டி வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் போடுறது வந்து 2 தான். இப்போ ஸ்லீவ்ஸ்க்கு வந்து கட் பண்ணலாமா? இப்போது இந்த மாதிரி 4 மடிச்சிருங்க. 4 மடிச்சுட்டு இதை வந்து 1.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங்காக விட்டுடலாம். ஸ்டிச்சிங்காக இது வந்து விட்டுடும். இது வந்து ஸ்லீவ்ஸோட அளவு பாருங்கள். ஸ்லீவ்ஸ் லென்த் பாருங்கள், 6 இன்ச் இருக்குது. அக்கா 6 இன்ச் போதுமா? இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். 6.5 இன்ச் இது ஸ்டிச்சிங்காக. ஓகேங்களா? அதே ஜாஸ்தியாக 6 இன்ச். இங்கேருந்து 2 இன்ச் வச்சுக்கலாம். 2 இன்ச் வச்சுட்டு பாருங்க, இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிட்டு இது வந்து இருக்குது பார்த்தீங்களா, ஸ்லீவ்ஸ் கிட்ட ஜாயிண்ட், அதுக்கு ஸ்டிச்சிங்க்கு இந்த 2 இன்ச்சையும் இது மாதிரி மார்க் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம பேட்ச் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இவ்வளோ இருக்கு பாருங்கள், இவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது. நம்ம வந்து ஜாயின்ட் வேணும், எக்ஸஸாக வேணும் அப்படின்னு நினச்சா போட்டலாம். இதே போதும், அவ்வளோதான். வீடியோ கட்டிங். ஸ்லீவ்ஸு இது வந்து பேக்கு, ஃப்ரண்ட்டு, இது வந்து பட்டி பீஸ். இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிச்சா என்ன என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.